Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு டே இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. சோ அதனால அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட மாமனார் வந்து இல்லைங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே நாங்க ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருப்பாங்க. சோ அதனால அவரை வந்து லீவ் போட சொல்லிட்டு நாங்க வந்து சூப்பரா விரத சாப்பாடு செஞ்சு நல்லபடியா வந்து விரதம் விட்டோம். ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுலயுமே டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுதான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க சில டவுட்ஸ் பாத்துக்கலாமா? செம்ம கொஞ்சம் மாதிரி உஷ்ணமா இருக்கிற மாதிரி இருக்கு. காலில இருந்து கொஞ்சம் அப்படியே டயர்டாவே ஆயிட்டேன். கொஞ்சம் நம்ம வந்து வெரைட்டிஸ் செஞ்சுட்டு வீடு கிளீன் பண்ணி அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அப்படிதான் போச்சு டேவே. ஸோ அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழையும் வந்து வரலையா? ஸோ பாருங்களேன் எப்படி உஷ்ணமா இருக்குது. நல்லா ஒரு கொண்டையை தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்படி பாருங்க, நல்லா ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து இருக்க முடியல ரொம்ப நேரத்துக்கு. ஆமா, காலையிலே ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு காலைல எனக்கு தம்பிய ஸ்கூலுக்கு நான் அனுப்புனேன். அதுக்கப்புறமா வந்து வீடு கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? 1:20 வந்து பாத்தீங்கன்னா விரதம் விடணும்ன்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதனால 1:20 பண்ணணும்ட்டு, அப்பனா நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணிடணும் இல்லையா? டக்கு டக்கு டக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் பண்ணும்போது அப்படின்ட்டு நான் வந்து கவனை ஸ்கூல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கரெக்டா ஒரு 10 மணிக்கு இருக்கும். அப்பதான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா வேலையும் நம்ம செல்ஃபா தான் பண்ணணும். ஸோ அதனால 10 மணிக்கு குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால எனக்கு வந்து வீடியோலாம் இன்னைக்கு கூட நான் லேட்டா தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே என்னமோ விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, என்னன்னு தெரியலையே. ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரன்னிங்லயே போன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் சரிங்களா? இது என்னோட மாமனார் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் ஆயிட்டு அதாவது ஆகஸ்ட் மாசம் அடுத்த மாசம் தான் வருது. ஒரு 2-3 மந்த்ஸ் தான் இருந்தாங்க. எங்க கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட கவன் வந்து சனிச்சு பிறந்தது. ஸோ அதனால அவரு போனதுக்கு அப்புறம் வந்ததுனால கவன் வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, அவங்கதான் வந்து பிறந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவரோட சூட் ஆகுற மாதிரியும் இருக்கும் இன்ன வரைக்குமே கவனு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த இன்னொரு பிறப்பு வந்து அது வந்து உண்மையாவே அந்த டைப்ல எங்களோட ஆறுதல்னா கவன் தான் வந்து இருந்தா ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு 3 மந்த்ஸ் தான் எனக்கு வந்து தாத்தா தான். ஏன்னா அம்மாச்சி தாத்தா தானே, நாங்க வந்து ரிலேஷன்ல தானே கல்யாணம் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து சொந்தம் தான் எனக்கு. ஸோ அதனாலதான் அந்த ஒரு 3 மாசம் தான் இருந்தது. அது எங்க எப்படின்னா என்னோட மாமனார் வந்து கொஞ்சம் வந்து ஏஜ்டு தான். ஏன்னா ரிலேஷன்ல மாமாவே எங்க அம்மாச்சி வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால அப்பெல்லாம் அப்படிதானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு 70-75 வயசு இருக்கும். இப்போ பார்த்தா 80 வயசு இருக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த மாதிரி. ஸோ அதனாலதான் இந்த டெல்லியில வந்து தாதான்னு சொல்லுவோம்ல, தாதா மாதிரி ஒரு ரவுடிஸ் மாதிரி நல்லதே செய்வாராம் சொல்லுவாங்க. பயப்படுவாங்களா எல்லாருமே அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த முருகன் கோயில் இருக்குல்ல, டெல்லி முருகன் கோயிலோட அந்த கலசம் வைக்கிறது, அந்த சிலை செதுக்கிறதுக்கு தான் இங்க வந்துதான் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த முருகன் கோயில ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் எங்களுக்கு. ஸோ அதுதாங்க. சரி வாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பண்ணியாச்சு. நல்லா வேர்த்து வடியுது. அந்த ஃபேன் குட்டி ஃபேனையும் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பாருங்க. ஐயோ காலையில எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து இங்க வச்சு விட்டுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேரை தான் நம்ம வந்து விரும்புவோம் லேடிஸ் வந்து. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ வாங்க. அப்புறம் வந்து பிரீத்தி சிஸ்டர் சாரி சொல்லிட்டே இருக்கீங்க. நான் வந்து யதார்த்தமா எனக்கு போரிங்னு சொல்லிட்டீங்களா, அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தோணுச்சு. அதனாலதான் சிஸ்டர்னு சொன்னேன். அதுக்கு அகைன் வந்து நீங்க சொல்ற சாரிலே நான் வந்து மேற்கொண்டு கஷ்டப்படுற அளவுக்கு சாரி சொல்றீங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். நீங்க ஒரு சிஸ்டரா என்கிட்ட சொன்னீங்க, அதே மாதிரி உங்க சிஸ்டரா நானும் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஸோ அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட நல்லா பேசுவீங்களே, நம்ம இங்கேயும் நல்லா தான் பேசுவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் எல்லா மைண்ட் செட்டும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் அத்திப்பழம் வந்து சாப்பிடலாமா கேட்டாங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். அந்த நட்ஸ் ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது அத்திப்பழம் ஆட் பண்ண சொல்றோம் இல்லையா? ஸோ அதுவும் அத்திப்பழம் தனியாவும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா?
ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பக்கத்து தூரம்ன்றனால ஹெல்மெட் தேவைப்படல. ஸோ மற்றதுக்குன்னா ஹெல்மெட் போட்டுதான் வந்து ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த காலைல ஒரு ரீல்ஸ் மாதிரி நான் வந்து கேஎஃப்சி ஒரு தடவை மால் போயிருக்கும்போது எடுத்த வீடியோ சாங்ஸ் போட்டு கொஞ்சம் அந்த வீடியோ ஸ்லோ பண்ணி போட்டு விட்டேன் ஒரு ரீல் மாதிரி. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பரா இருக்கு, அந்த கலர் ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிம்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு காலேஜ் டேஸை வந்து ஞாபகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ரஜினி சாங் அதாவது அந்த பாட்டே வந்து சூப்பரா இருக்கும் இல்லையா? உனக்கேற்ற ஆளாக என்னை மாற்றி கொண்டேனே, அந்த லிரிக்ஸும் செம்மல. ஸோ அதான் சொல்லி ஒருத்தவங்களாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையாக ரொம்ப ரொம்ப எனக்குமே பிடிக்கும். சாங்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு கேட்பேங்க. அந்த வரிகள் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அனுபவிப்பேன். ஸோ அவ்வளோ வந்து ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். எனக்கு என்னன்னே தெரியல, பாடுறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கத்திக்கிட்டு பாடிட்டு யார் இருக்காங்கலாம் பார்க்கறது கிடையாது. ஸோ அதான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி வேர்க்குது மட்டும் பாருங்க சார். அதுக்கப்புறம் ஒரு சில சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சில ரீசன்னால என்னால வந்து அந்த போன தடவைலாம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. சம்டைம் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மள வந்து நம்ம பிரேக் பண்ற அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஒரு டே அப்படியாச்சா மறுநாள் நம்ம சரியா பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து பண்ண முடியும். இன்னைக்கு விட்டோமா, நாளைக்கு விட்டோம், நாளை கழிச்சு விட்டோம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு காரணங்கள்னால பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாள் அதை தவற செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அந்த பயணத்தை பண்ணணும். ஸோ அப்ப நமக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, முடியும் சிஸ்டர், சரிங்களா? கோதுமை சம்பா அந்த ரவை இருக்குல்ல, கோதுமை ரவையில வந்து சம்பா ரவையில வந்து பிரியாணி செய்வது எப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. as usual நீங்க பிரியாணி பண்ற மாதிரியே பண்ணணும், தண்ணி ரேஷியோ பார்த்து வைக்க போறோம். ஸோ அதே மாதிரிதான் மில்லட்ஸ் எல்லா வகைகள்லயும் நம்ம வந்து பண்ணலாம். தக்காளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம், சரிங்களா? டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. மில்லட்ஸ் வந்து அளவா சாப்பிட்டாலே எனக்கு அவ்வளவு ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷனா எல்லாமே சொல்லிடுங்க, என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன், சரிங்களா? மேக்ஸிமம் நான் வீட்டுல இருக்க பொருட்கள் வச்சுதான் வந்து பண்றோம். ஒன்னு ரெண்டு பொருட்கள் தான் எக்ஸ்ட்ரா வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஒன்னு ரெண்டுன்னு இல்லை, மேக்ஸிமம் நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சுதான் வீட்டுல சமைக்கிற ஹெல்த்தியான ஒரு விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றத நம்ம வந்து காண்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கவலையே இல்லை. இருந்தாலுமே நான் ஒரு தடவை வந்து எல்லாமே மென்ஷன் பண்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சத்து மாவு கஞ்சி வந்து சாப்பிடலாம், ஆனா வித்தவுட் எனி சுகர். கடைகள்ல இப்ப எப்படின்னா சத்து மாவு அந்த பால்வாடியில எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அந்த சத்து மாவுல சுகர் ஆடடா இருக்கும். ஸோ எந்த வகையான சுகருமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வீட்லயே நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி அந்த மிக்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா சால்ட் போட்டு நீங்க குடிங்க, சரிங்களா? அதான். அப்புறம் வந்து நான் வந்து விட்டுட்டேன்க்கா, இப்போ ஒரு 6 கிலோ வந்து எனக்கு வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா எவ்வளோ நம்ம வந்து ஏறுறது ரொம்ப ஈஸியா ஏறிடும். அதுக்குதான் நம்ம வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அந்த மெயின்டைன்லயும் ரொம்ப டஃபா தான் இருக்கணும். இன்னுமே நீங்க இறக்க வேண்டியதான். சில சுச்சுவேஷன்லாம் விட்டுட்டேங்க்கா, எனக்கு வந்து கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமே இந்த தவறை பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மனதை வந்து திடப்படுத்திட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம், சரிங்களா? ஸோ அதான் இன்னைக்கு ஆடி அமாவாசை சிறப்பா எனக்கு வந்து 3 வகையான காய்கறி, சாம்பார், அப்பள வடையோட வச்சு சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்ததுங்க. இதுதான். கோயிலுக்கும் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு கோயில்ல வந்து மாலை எல்லாம் போட்டு அன்னைக்கு மாதிரியே பண்ணாங்களாம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை மாதிரி சிறப்பிக்கும் போது. ஸோ அதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.95 வந்து இருக்குது. சூப்பர். இந்த 59லேயே நானும் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நிறைய தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தம்பிக்கு வந்து பால் காய்ச்சி ஆற வச்சிடலான்ட்டு. இன்றைக்கி வந்து சிம்பிள் தான். எப்பவும் கவனுக்கு மட்டும்தான், கவனுக்கு பிள்ளைங்க தருணுக்கு 3 பேருக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டரும் கொஞ்சம் வந்து கெச்சப்பும் அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா அவன் வந்து சாப்பிட்டுப்பான். ஸோ அவனும் கேட்டான். கொஞ்சம் வந்து பிஸ்கெட்ஸும் வச்சு அவனுக்கு வந்து பேக் பண்ணி அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அவங்க ஆட்டோவில் தான் இன்றைக்கி வந்து அனுப்பிச்சி வச்சோம். ஹஸ்பண்டோட பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து நேற்று நம்ம ஊற்றினோட தோசை மாவு அது 2 தோசைக்கு இருந்தது. ஸோ அதை மட்டும் 2 தோசை அப்புறம் அந்த இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். இந்த இட்லி பொடி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன். கருப்பு உளுந்தில் தான் வந்து நிறைய பண்ணேன். சூப்பராக இருக்கும். கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணியாச்சு. தலையெல்லாம் குளிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அதனால் விரத சாப்பாடு சமைக்கணும். ஃபஸ்ட் வந்து போயிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலைக்கு வந்து அரிசி வந்து களைஞ்சி ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் வடைக்காக. இங்கிட்டு வந்து இந்த பாட்டை வந்து போட்டு விட்டாச்சுங்க, தலைவன் தலைவி சாங்கு. நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஈகராக இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறமா சாம்பாருக்கு எப்பவும் போல் 1 பாட்டாக ஸோ இது இருக்கு இல்லையா, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு சேர்த்து அப்புறம் எல்லா காய்கறி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே போட்டுக்கிறேன். இன்னைக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் போட்டிருக்கேன். சரிங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள், சாம்பார் தூள், வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சைடு வந்து உருளைக்கிழங்கையும் வேக போட்டேங்க. அதுக்கப்புறமா மற்ற காய்கறிலாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குக்கர் இந்த சைடு வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரின்னு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலைலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா வெண்டைக்காய் மண்டி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூடவே கத்திரிக்காயும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து மிக்சடு காய் நிறைய வகையான காய்கறிகள் வந்து இதில் சேர்த்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா உருளைக்கிழங்கும் வந்து வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா சொல்ல ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பார் சாதத்துக்கலாம். ஸோ அதை உங்கள்கிட்ட கொதிக்க வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக சாம்பார் ரெடியாக இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்ட்டு எப்பவும் போல் வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்தாச்சுங்க. அதை வந்து தாளித்து அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் சாம்பார். அதை அவ்வளோதான், லைட்டாக ஒரு கொதிச்சதும் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டேங்க. சூப்பராக சாம்பாரும் இந்த மாதிரி வந்து 1 பாட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மண்டிக்கும் நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்துருச்சு. அதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே வந்து பரட்டிட்டு எல்லாத்தையும் வந்து வேறு குட்டி பாத்திரத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சிடுறேன் நான் அப்பப்போ. அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி சேர்த்து அதையும் வச்சுருக்கேன். வாழைக்காவுக்காக ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி உருளைக்கிழங்கு அவிச்சோம் இல்லையா, அதை வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாமே வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஒன்றுன்னா நம்ம எப்பயும் போல் ப்ரொசீஜராக வதக்குவோம்ல அந்த மாதிரி தான். அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இங்கிட்டு தக்காளியும் நல்லா வந்து சுருளை வதங்கிருச்சா, நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை வந்து சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு அதாவது பரட்டி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் மசாலா கிழங்கு. நல்லா வந்து மசாலா போகிற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவினா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த பூண்டு மணத்தோட. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கடலை பருப்புலாம் வேக வச்சோம் இல்லையா, அதுவும் வந்துச்சு. அதில் வந்து வாழைக்காய் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு தூளுன்றேன் பாருங்க, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்துடும். ஒரு சைடு வந்து பாயசத்துக்காக பாலும் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். சரி பருப்பு உடைக்கி வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தா அதை தண்ணி பண்ணிட்டு சேர்த்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். அதில் வந்து வரமிளகாவும் பூண்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குறப்பாக அரைக்கணும். ஸோ
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு பால் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் அதுக்கப்புறமா சேமியா, வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன், அதையும் வந்து போட்டுட்டு வேக வச்சிருக்கிறேன். இங்கிட்டு குக்கரில் வச்சிருந்தாலும் ஒரு விசில், வாழைக்காய் எல்லாமே சூப்பராக வந்து கரெக்டாக வெந்துருச்சா, அதையும் வந்து எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கிட்டு சேமியா இங்கிட்டு பாயசத்துக்கு வந்து நல்லா வந்து வந்துடுச்சு வெந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா வறுத்து. அவ்வளோதான், சிம்பிளான சேமியா பாயசமும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கூட்டு பண்ணாலும் அதுக்கு ஒரு தாளிப்பு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். எப்பவும் போல் கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை அப்படி தான் வந்து தாளிச்சு கொட்டுறது. அப்புறம் கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா பருப்பு வடைக்கு வந்து குறப்பா அரைச்சி எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்கணும், அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்று முழுசாகவும் இருக்கணும். அது வெங்காயம் அப்புறம் இது இருக்குல்ல பச்சை மிளகா பொடி பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, புதினா இது எல்லாமே பொடியாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம், உப்புலாம் சேர்த்து. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு வடையை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வடையில இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நல்ல மனமாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து சோறும் வந்து குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன், அந்த ஊற வச்ச அரிசியை. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வடை மட்டும் பாதி வடை சுட்டு வச்சுட்டு மித்ததை வச்சு ஃப்ரிட்ஜில் மாவு. ஸோ ரெடி ஆயிடுச்சு எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. சோறு, சாம்பார், பாயாசம், அப்பளம், வடை, அப்புறம் 3 வகையான சப்ஜி அதாவது வெஞ்சனம், வாழைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் மண்டி, உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு விரதம் விட்டாச்சுங்க. காக்காய்க்கு எல்லாமே வந்து இலையிலேருந்து எடுத்து வச்சாங்க, அதை வந்து மாடியில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக வந்து நீர் உலாவி நல்லா வந்து விரதம் விட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே அந்த பாத்திரத்தை எல்லாமே காமிக்கல, இப்போ தான் காமிக்கிறேன். இந்த சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சு செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கல்ல, அந்த அங்கிளுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இவரை வந்து பாருங்களேன் நல்லா பாயசத்தை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஃபேமிலியாக எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டாங்க, அதை வந்து கேப்ஷன் பண்ண முடியலை வீடியோ. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட உட்கார வச்சுட்டு என் ஹஸ்பண்டு எனக்கு எல்லாமே வச்சு பரிமாறிட்டு இருந்தாங்க. நானும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். சின்ன இலையாக தான் இருந்தது, ஸோ அதனால் தட்டில் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு. அதுக்கப்புறமா கையோடு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுவோம் இல்லையா, கொஞ்சம் வெரைட்டிஸ் வேறு செஞ்சுருக்கோம்ல, பாத்திரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கழுவி போட்டுட்டேன், இப்போயும் கொஞ்சம் வந்து இருந்தது, ஸோ அதையே வந்து கழுவி வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்களேன் எல்லா பாத்திரமும் அப்படியே இந்த இது மட்டும் இருக்குது, ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து பேலன்ஸ் உள்ளது எல்லாம் இருக்குல்ல, நைட்டு ஏதாச்சும்லாம் ஓட்டணும். ஸோ பாத்திரம்லாம் கழுவி ஓரளவுக்கு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 மணி ஆயிடுச்சு, கவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். இன்றைக்கி வந்து 1:20க்கே வந்து விரதம் விட சொல்லியிருந்தாங்களே, ஸோ அதனால் முன்னாடியே விரதம் டக்குன்னு சமைச்சு விட்டாச்சு. ஸோ கவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் சாப்பாடு கொடுத்து அவனை குளிக்க வச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 4 மணி ஆகும் தான் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து அரிசி கலைஞ்சி சோறு தான் வந்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதையும் வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டேன், சாதம் காலி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால். அப்புறம் வந்து காஃபி அம்மாச்சிக்கு மாமாக்கு போட்டு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவைப்படலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நைட்டு ஆக போகிற டயத்தில் டின்னருக்காக கொஞ்சம் பருப்பு வடைக்கான மாவு எடுத்து வச்சுருந்தேன்ல, அது எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பிசைஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வடை வந்து இதில் 3 வடை தான் இருக்குது, மொத்தம் 6 வடை இருக்குது. அங்கே 3 வடை அதை பிச்சு போடுறதுக்காக அங்கிட்டு வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அந்த வடையும் நல்லா நுணுக்கி போட்டோம்ல, அதில் உப்பு சேர்த்து நல்லா கையிலே பசைஞ்சுக்கணும். அது பாருங்க பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு போல. அந்த வடை பிசைஞ்சது, கொஞ்சம் சாதம், சாம்பார், 3 வகையான அந்த கூட்டு, பொரியல், எல்லாத்தையும் வெண்டைக்காய் மண்டி எல்லாத்தையும் வச்சுமே இன்னைக்கு டின்னரு அப்படிதாங்க. ரைஸ் வச்சு தான் சாப்பிட்டேன், சூப்பராக இது இல்லையா, ஸோ அதனால் ரைஸ் வச்சே சாப்பிட்லான்ட்டு சுட சுட வந்து வச்சுருந்தாலும் குக்கரில். அதனால் எல்லாருக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை வந்து கழுவி போட்டாச்சு. எல்லா காய்கறியுமே இருந்ததா, ஸோ அதனால் சாதம் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் கையோட வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா வெஜ்ஜரத்தையும் போட்டு சுண்டை வச்சுட்டேன். கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைக்கி டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த ப்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள் என்னையும், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.